Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். This is Priya. Welcome back to my channel. 31st December 2025 ஓட லாஸ்ட் வீடியோ தான். எனக்கு நியூ இயர் நைட் ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை ரொம்ப வருஷமாகவே. ஆனால் அது நடந்ததே இல்லை. ஸோ வை நாட் டின்னராச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி அந்த அன்னைக்கு நைட்டு தான் டின்னர் போயிருந்தோம். பெங்களூர் பொறுத்த வரைக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம பேபி வச்சுட்டு அது மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் டின்னர் போகலாம், லேட் நைட் டின்னர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30க்கு மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 1ல் இருக்கிற த பிக் பஃபட் அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வெஜ் மெனு நான்வெஜ் மெனு ரெண்டுமே இருந்துச்சு. நாங்கள் நான்வெஜ் மெனு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் போயிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல நாங்கள் நைட்டு தான் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே நியர்பையில் எங்களுக்கு இது ஒன்று தான் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு சீக்கிரமாகவும் வராமல் இருக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்றனால நாங்கள் கால் பண்ணி கேட்டோம். 11:30 12 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு கிளம்பணும். இங்கே பர் பர்சனுக்கு 499 கூகுளில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் கேட்ட போது 599 சொல்லியிருந்தாங்க. அது பழைய மெனுவோட ப்ரைஸஸ்ஸு. ஸோ இப்போ 599 தான். மேபி குரூப்பாக நிறைய பீப்புள்ஸ் சேர்ந்து போகிறப்போ மேபி கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் மேங்கோ ஜூஸ் மட்டும் குடித்தோம். மேங்கோ ஜூஸ் அவ்வளோ ஓகேவா இல்லை. அதுக்கப்புறம் டைரெக்டாக நாங்கள் பஃபெட்க்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் ஃபுட் எடுத்துகிட்டு போய் செட்டில் ஆகிட்டேன்னா பேபியை நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுட் எடுத்துப்பாங்க. அதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே பிளேட்லேயே போட்டு போயிட்டேன். மெனூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தந்தூரி ஆர் கிரில் சிக்கன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்கு, சிக்கன், கார்ன் சூப் இருந்துச்சு. நிறைய ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரேவி ஐட்டம் தான் நிறையா இருந்துச்சு, சிக்கன் கிரேவி ஐட்டம்ஸு. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் டேபிள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் காலியாக இருந்துச்சு. ஸோ அந்த கார்னரில் இருந்தனால எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நாங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. பர்த்டே செலிப்ரேஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி யாரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த பலூன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் நல்லா என்கேஜ் ஆகிட்டான். எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் என்கேஜ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பலூன்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இங்கே பார்ட்டி ஹால் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க போல். ஆல்ரெடி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் குட்டி சார் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி பலூனில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே தான் விளையாடிட்டே இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் கார்ன் சூப் தான். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, காரமாக. ஸோ பெங்களூர் குளிருக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. வெஜ் மெனூஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 வெரைட்டி டிஷ்ஷஸ் மட்டும் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே நான்வெஜ் புக் பண்ணியிருந்தாலுமே வெஜ்ஜுமே எடுத்து சாப்பிட அலோவ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் டெசர்ட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஸ்வீட்டு குலாப் ஜாமுன், தென் ஏதோ ஹல்வா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்ஸ் அவ்வளோதான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி டெசர்ட்டில் ப்ரௌனீஸ் அதெல்லாம் இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது மாதிரி எதுவும் இல்லை, சிம்பிள் டெசர்ட் தான் இருந்துச்சு. ஆனால் ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டெசர்ட்டும் ஓகே தான். பானிபூரியில் கூட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பானிபூரிஸ் அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நைட் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஃபேஸ், என்னோடய ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். பெங்களூர் குளிருக்கு வண்டியில் வந்ததுக்கு எப்படி பஃபியாக இருக்குன்னு. அந்தளவுக்கு பயங்கர கோல்டாக இருக்குது. ஒரு 10:30 10:40 மாதிரி நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்புற டைம்லேயுமே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டும் இருந்தாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. லேட் நைட்டுமே ஓப்பனாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஓப்பன் வியூ ஏரியாஸ்ல எல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருந்தாங்க.
பெங்களூர்னா மெயின் சிட்டியில் தான் க்ரௌடடாக இருக்கும். நியூ இயர் அன்னைக்கு பார்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சா, எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் ஒன்லேயும் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனர்லாம் வச்சுருந்தாங்க. கப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 3K போட்டிருந்தாங்க. அந்த 12 வரைக்கும் தான் செலிப்ரேஷன் இருக்க போது, அதுக்கு 3Kவா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேபி அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 11 கிட்ட இவ்வளோ டிராஃபிக் நாங்கள் பார்த்ததில்ல அதிகமாக. ஏன்னா நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு ஊருக்கு போகிறதுக்குலாம் நாங்கள் வருவோம். ஸோ அந்த டைம்லலாம் யாருமே அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க. நியூ இயருங்கிறனால இந்த சைடு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம மிட் நைட்டில் இப்படி நம்ம ஃப்ரீடமாக இப்படி வெளியே போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அந்த நியூ இயர் மட்டும்தான். ஸோ அது இவ்வளோ வருஷம் என்னால் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணுறேன். என்னோட ரொம்ப வருஷம் பக்கெட் லிஸ்ட் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. கண்டிப்பாக இந்த லேட் நைட் டின்னர் போனது எனக்கு ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் ஆஃப்டர் பேபி ரொட்டீன் எல்லாமே மாறி இருக்கும். நியூ மாம் லைஃப் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறின மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அட் த சேம் டைம் என்னோட ஆசையும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. எங்களோட நியூ இயர் டின்னர் நைட் இந்த மாதிரி தான் போச்சு. நான் என்னோட பேபி கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இது ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பேபி கூட ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ புது வருஷத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் எங்களோட ஃபேமிலி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.